ஜானகி வந்து இவ்ளோ பாட்டு பாடியிருக்காங்க. 48,000 பாட்டு பாடியிருக்காங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா, ஜானகி பாட்டுல ஒரு சோகம் இருக்கும். அந்த சோகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய பாட்டுக்கள்ல நெறைய கவனிச்சா. சொந்த வாழ்க்கையிலயும் அவங்களுக்கு நெறைய சோகம் இருந்திருக்கு. அவங்களுக்கு பெரிய சோகம் என்னன்னா, அவங்களுடைய மகன் முதல் சோகம் அவங்க மகன் தான். ஜெமினிக்கு நிறுவனத்துக்கு வந்து ஒரு கடிதம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஜானகி நல்லா பாடக்கூடியவங்க எங்கள் மருமக அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்து ஜெமினி நிறுவனத்தில் வந்து மாத சம்பளத்துக்கு பாடகியாக ஒப்பந்தமானார். அப்போ அந்த காலத்தில் மாத சம்பளத்தில் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் வந்து ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா அதுவே பெரிய விஷயம். ஏன்னா எம்ஜிஆர், எம்ஆர் ராதா, சிவாஜி, கருணாநிதி போன்ற பெரிய ஜாம்பவான்கள் வந்து மாத சம்பளத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸில் வேலை பார்த்தவங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு மட்டும் இல்லை, கன்னடம், மலையாளம், எல்லா லாங்குவேஜ், ஆல் லாங்குவேஜ், போஜ்புரி வரைக்கும் அவங்க வந்து பாட்டு பாடியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நெருக்கமாக பையனை வந்து ஒரு விஐபி வந்து கவனிக்க வேண்டிய சூழல், அம்மா கவனிக்க வேண்டிய சூழலில் இருந்துட்டு அது மாறும் பொழுது பையனுடைய மனநிலையும் மாறி இருக்கு. இந்த நெஞ்சி நீலே, தில்சே படத்தில் நெஞ்சி நீலே நெஞ்சி, அந்த பாட்டெல்லாம் பாடும்போது அவங்க வீட்டில் வந்து மிகப்பெரிய துயரம் சம்பவம் வந்து நடந்துகிட்டு இருந்த சூழல். இந்த எல்லா சோகங்களையும் ஜானகி அம்மாள் வந்து தவறாமல் பகிர்ந்து கொண்டது யாருகிட்ட அப்படின்னா இசைஞானி திரு இளையராஜா அவர்கள். இளையராஜா அவர்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் இருந்த ஒருத்தர் வந்து இவர் சினிமாவுக்கு வந்த பிறகு யாரோ புது பையன் அப்படிங்கிற அவர் ஜானகி அம்மா வந்து நினைக்கல. வணக்கம், இது வாவ் தமிழா. இந்திய திரையிசை பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்கள் மறைவு பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. நேற்றைய தினம் மைசூரில் அவருடைய நல்லடக்கமும் நடந்தது. திருமதி ஜானகி அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டது என்று இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் பதிவு செய்தார். ஜானகி அம்மா அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன சோகம் இருந்தது என்பது பற்றியும் அவருடைய முத்தாய்ப்பான திரைப்பட பாடல்கள் பற்றியும் பத்திரிகையாளர் திரு வி சந்திரசேகர் அவரோடு சேர்ந்து பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ராஜா சார். பொறுத்த என்னென்னா, எப்போவுமே அவருடைய இந்த இரங்கல் செய்திகள்லாம் வந்து இது வந்து ஒரு இயற்கை, நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், இது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியாகத்தான் ஒரு தத்துவார்த்த ரீதியான தான் வந்து அந்த அவருடைய அறிக்கையும் அவருடைய வார்த்தைகளும் இருக்கும். ஆனால் திருமதி ஜானகி அம்மா அவர்களுடைய மறைவு அவரை மிகப்பெரிய அளவில் உலுக்கி போட்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த அவருடைய வெளியிட்ட அந்த இரங்கல் செய்தியிலேருந்து நம்ம பார்க்க முடியுது. எல்லாரையும் அவர் வந்து தன்னை குறிப்பிடலை, எல்லோரையும் சேர்த்துக்கிட்டார். நம்ம எல்லோரையும் ஜானகி அம்மாவுடைய மரணம் வந்து அதிகமாக பாதித்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறார். அதுக்கு காரணம் வந்து இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் திரை இசைக்கு வந்தபோது அவருடைய காலகட்டங்களில் பி சுசீலா மாதிரியான இவங்கெல்லாம் பெரிய பாடகி. அவர் வந்து சிறு வயதில் பள்ளி காலங்களில் வந்து எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்களுடைய இசையில் கேட்டு வளர்ந்த பாடல்களை பாடிய ஒரு பாடகியாக திருமதி ஜானகி அம்மாள், எஸ் ஜானகி அவர்கள் இருந்திருக்காங்க. அப்படி வந்து அவங்களுக்கு இளையராஜா அவர்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அவர் இருந்த ஒருத்தர் வந்து இவர் சினிமாவுக்கு வந்த பிறகு யாரோ புது பையன் அப்படிங்கிற அவர் ஜானகி அம்மா வந்து நினைக்கல. ஜானகி அவர்கள் பாடின முதல் பாடலே வந்து இளையராஜா அவர்களுக்கு ஒரு நெற்றி திலகம் விட்டது மாதிரி ஜானகி அம்மாவுடைய குரல் அமைந்து போனது. சொல்லப்போனால் இளையராஜாவோட நாட்டுப்புற மெட்டிருக்கு பாருங்க, அது ஜானகி ரொம்ப பொருத்தமாக இருந்தது. ஜானகி குரலால் அது மேன்மை பெற்றதா, அதனால் ஜானகி குரல் நன்றாக வந்ததாங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு அந்த அன்னக்கிளி உன்னை தேடாகட்டும், மச்சான பார்த்தீங்களாகட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எல்லாருமே வந்து ஜானகிக்கு 2வது இன்னிங்ஸ்னு சொன்னாங்க. ஏன்னா நடுவில் கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க, அவங்க பாட்டுக்கள் கம்மியாக இருந்தது. ஆமாம். சொல்லப்போனால் இளையராஜா வரதுக்கு முன்னாடி 18 வருஷம் முன்னாடி அவங்க ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. இருந்தால் கூட நடுவில் கொஞ்சம் அவங்க கேரியர் கொஞ்சம் டல்லாக இருந்த போது இளையராஜா வந்து ஓகோன்னு தூக்கி விட்டார். அப்புறம் அந்த நாட்டுப்புற பாட்டுக்கள் மெட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக வந்து அருமையாக பாட்டுகள் கொடுத்துட்டே இருந்தாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா, ஜானகி பாட்டில் ஒரு சோகம் இருக்கும். அந்த சோகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவருடைய பாட்டுக்களில் நெறைய கவனிச்சா. சொந்த வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு நிறைய சோகம் இருந்திருக்கு.
அது வந்து அந்த பாட்டிலே வெளிப்பட்டிருக்கு. நம்ம அந்த சோகத்தை பற்றி பேசுவோம். நான் விசாரித்தவரை என்னென்னா, ஜானகி வந்து இவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க. 48,000 பாட்டு பாடியிருக்காங்க. என்ன ஒரு 60 வருஷம், இங்கிலீஷில் சொன்னால் 6 டிகேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 60 வருஷங்கள் அப்படி பாடினா அவ்வளோ பாடியிருக்காங்க. அவ்வளோ அவங்க பாடாத வெரைட்டி இல்லை. குழந்தை குரல்லேருந்து வயசானவங்க குரல்லேருந்து எல்லா குரலையும் பாடிட்டாங்க. சொந்த வாழ்க்கை அவங்களுக்கு நிம்மதியாகவே இல்லை. அவங்களுக்கு பாவம் நிறைய சோகங்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய சோகம் என்னென்னா, அவங்களுடைய மகன், முதல் சோகம் அவங்க மகன் தான். ஜானகி அம்மாவுடைய அந்த ஆரம்ப கட்ட வாழ்க்கை இருக்குல்ல, அதுலேயே வந்து நாதஸ்வர வித்வான்கிட்ட வந்து அவங்க வந்து இசை கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அதில் வந்து அவங்க கிளாசிக்கலை வந்து முழுமையாக கற்றுக்கல அப்படிங்கிறது அவங்களே இல்லை, பேசியிருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, அவங்க பிறந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து குண்டூர். குண்டூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர். அவங்க ஊர்லேருந்து நாதஸ்வர வித்வான் ஒருத்தர்கிட்ட தான் அவங்க அம்மா அனுப்பியிருக்காங்க. ஜானகியும் அவங்க 2 தங்கையும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, அவங்க தங்கைக்கெல்லாம் பாட்டு வந்தது, இவங்க பாட்டு வரல. ஜானகிக்கு என்ன ஒரு ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, சின்ன வயசுலேயே லதா மங்கேஷ்கருடைய பயங்கரமான ஃபேன் அவங்க. லதா மங்கேஷ்கர் எங்கேயாவது குரல், லதா மங்கேஷ்கர், ஆஷா போன்ஸ்லே, ஆச்சாரே பரதேசின்னு எங்கேயாவது குரல் கேட்டால் போகிறோம். அப்படி இவங்களும் சேர்ந்து அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த குரலை கேட்டு 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 அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு வந்துருச்சு. பாட்டு சொல்லிக்கும்போது அவங்களுக்கு முறையான சங்கீதம் வரல. அவங்க ஒரு இதில் சொல்கிறாங்க, ஒரு பேட்டியில், எனக்கு வந்து தியாகராஜ கீர்த்தனை நகுமோமு மட்டும்தான் நான் ஒழுங்காக கற்றுக்கிட்டேன். ஆவேரி ராகத்தில் நகுமோமு அந்த பாட்டு மட்டும் தான் நான் ஒழுங்காக கற்றுக்கிட்டேன். மற்றபடி நான் வந்து சினிமா பாட்டெலாம் பாடுறத எங்கள் நாசர வித்வான் கேட்டுட்டு பாதி நேரம் வந்து நீ மற்றவங்க பாடுறத கேளு, ஒரு தானே சங்கீதம் வரும்னு சொல்லிட்டாரு. இவள் வந்து முறையாக கர்நாடிக் மியூசிக் வேண்டாம், இவ வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடவுளால் அனுப்பப்பட்டவள் அப்படிங்கிறாப்புலே அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். அதனால அவங்க வந்து முறையான சங்கீதத்தை வந்து அவங்க கேட்டிருக்காங்களே ஒழிஞ்சு அவங்க கற்றுக்கவே இல்லை. நாசர வித்வான்கிட்ட கற்றுக்கிட்டு ஒரு நாள் வெளில வராங்க. அவன் எங்கேயாவது அப்போல்லாம் வந்து டீ கடை அதுமாரி ஹோட்டல் பக்கத்தில் பெருசாக பாட்டு போடுவான். அதில் எங்கேயோ ஒரு நல்ல பழைய பாட்டுகள்லாம் கேட்டுட்டு, ஓல்டு ரஃபி சாங், முகமது ரஃபி சாங், அதுவும் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமா. ரஃபி, மன்னாட சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அப்படியே நின்றுட்டாங்களாம். அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ சீக்கிரமாக பாட்டு கற்றுக்கிட்டு வந்து கரியா வாங்கிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்னென்னா அப்படியே ரொம்ப லயிச்சு போய் பாட்டு கேட்டுட்டு கரியா வாங்கவே மறந்துட்டாங்க. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல ஏதோ கொஞ்சம் கரியா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துறாங்க. அதுக்குள்ளே மணி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வீட்டில் இவங்க காத்திருந்து பார்த்துட்டு அவங்க சமைச்சிட்டாங்க. வீட்டில் அவங்க அம்மா சமைச்சிட்டு லேட்டாக வராங்க. இவங்க வந்தவுடனே அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்து என்ன பண்ணாங்க, திண்ணையில் வந்து ஒரு கயிறு, இந்த தாம்பு கயிறு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களா, ஏதோ ஒன்று கிடந்திருக்கு. அதை எடுத்து விளாரிட்டாங்களாம் வச்சு. பாட்டு கேட்கப்பா, இல்லைம்மா பாட்டு கேட்டேன்னா, பாட்டு கேட்குறியா, கரியா உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு போட்டு அடி அடிச்சிட்டாங்களாம். அப்போ எங்கள் அம்மாட்ட அடி வாங்கினது இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது அப்படின்லாம் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுங்க. அதாவது பாட்டில் வந்து எல்லாத்தையும் மறந்ததுங்கிறது அவங்களுக்கு அந்த வயசுலேயே இருந்திருக்கு. சந்திரசேகர் அவர்கள் வந்து மேடை கச்சேரி நடத்திக்கிட்டு இருந்தபோது அவங்க ஜானகி அம்மா வந்து பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சினிமா பாட்டை பாடி அவங்க நல்லா அந்த வாய்ஸை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களை வந்து ராம் பிரசாத்தை வந்து அவங்க ஒன் சைடாக தான் லவ் பண்ணியிருக்காங்க. அந்த லவ் வந்து ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து அவங்க 2 பேரும் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி வச்சோன்னா, முதல் வேலையாக வந்து அவர் மாமனார் என்ன பண்ணியிருக்கார் சந்திரசேகர், அவர் வந்து ஜெமினிக்கு நிறுவனத்துக்கு வந்து ஒரு கடிதம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஜானகி நல்லா பாடக்கூடியவங்க எங்கள் மருமக அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்து ஜெமினி நிறுவனத்தில் வந்து மாத சம்பளத்துக்கு பாடகியாக ஒப்பந்தமானார். அப்போ அந்த காலத்தில் மாத சம்பளத்தில் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் வந்து ஒரு வேலை கிடைக்கிது அப்படின்னா அதுவே பெரிய விஷயம். ஏன்னா எம்ஜிஆர், எம்ஆர் ராதா, சிவாஜி, கருணாநிதி போன்ற பெரிய ஜாம்பவான்கள் வந்து மாத சம்பளத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸில் வேலை பார்த்தவங்க. அது மாதிரி அவங்களுக்கு இணையாக வந்து ஜானகி அம்மா அவர்கள் வந்து ஜெமினி நிறுவனத்தில் வந்து மாத சம்பளத்தில் பாடகியாக வந்து அறிமுகமாகறாங்க. இதுவே வந்து அவங்க வாழ்க்கையில் இப்போ ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை ஏற்படுத்தி அவங்கள எல்லாரையும் கவனிக்க வச்சிருக்கு. விதியின் விளையாட்டு படத்தில் தான் முதல்ல பாடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த படமே வரல. ஆனால் பின்பாடு வந்து அவங்க வந்து பாடின பிபி சீனிவாசனோட பாடின அந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப கவனிக்கப்பட்டதுனால அது மிகப்பெரிய அளவுக்கு இவங்களுடைய குரல் வளம் வந்து எல்லாருக்கும் ரசிகர்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இல்லை, ராம் பிரசாத் வந்து அவங்களோட இசை வாழ்க்கையில் ரொம்ப உறுதுணையாக இருந்தது உண்மை. நீங்கள் சொல்கிறாப்புல அவரோட ட்ராவல் பண்ணும்போது அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. நிறைய பாட்டுகள், ஏராளமான பாட்டுகள் அவங்களுக்கு வரிசையாக வந்துகிட்டே இருந்திருக்கு. புருஷனை வந்து ராமுன்னு கூப்பிடுவாங்களே செல்லம்மா, அந்த காலத்துலேயே பேர் சொல்லி ராமுன்னு கூப்பிடுவாங்க. அவ்வளோ செல்லமாக இருந்திருக்காங்க. அப்புறம் தான் பையன் பிறந்திருக்கான். இந்த பையன்தான் அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமாக ஆயிட்டாங்க. இந்த பையனுக்கு ரொம்ப அது
அவங்க வந்து பிற்பாடு தானே அந்த விஷயம். அவருக்கு ஆமா. வந்து அவ்வளோ பிரியமா வந்து அது உண்மை, உண்மை. முரளிகிருஷ்ணா வந்து வளர்த்துருக்காங்க. அவங்களுடைய முழு கவனமும் வந்து இப்போ வந்து பையன் இசை. மேல வந்திருக்கு. பையன் மேலனா இவங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து அவங்க தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு மட்டும் இல்ல, ம். கன்னடம், மலையாளம் எல்லா லாங்குவேஜ், ஆல் லாங்குவேஜ் போஜ்புரி வரைக்கும் அவங்க வந்து பாட்டு பாடியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நெருக்கமா பையன வந்து ஒரு விஐபி வந்து கவனிக்க வேண்டிய சூழல், அம்மா கவனிக்க வேண்டிய சூழல்ல இருந்துட்டு, ம். அது மாறும் பொழுது பையனுடைய மனநிலையும் மாறி இருக்கு. அத வந்து மாறி நம்ம நம்ம வந்து அது உண்மை. புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அது நேரடியா அவர சொல்ல முடியாது. அவரு காலச்சூழல்ல வந்து அம்மாவ பார்க்க முடியல, அம்மா கூட இருக்க முடியல, அப்படிங்கிற விஷயம் வந்து முரளிகிருஷ்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாறிருச்சு. அவர் ரொம்ப போதையில ஆயிட்டார். அவர் திருமணத்துக்கு முன்னாடி போதையில இருந்திருக்காரு. போதைங்கிறது அவருக்கு ஆரம்ப காலத்துல பழக்கமாயிடுச்சு. கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லி தான் உமான்னு ஒரு பெண். அவங்க வந்து தமிழ் பிராமின் அவங்க. அவங்க டான்ஸர் அவங்க. உமா வந்து டான்ஸர், பரதநாட்டியம் டான்ஸரு. குச்சிப்புடியும் ஆடுவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சும் வந்து கொஞ்ச காலம் அவர் சரியா இருந்திருக்காரு. கொஞ்ச காலம் வந்து ஒழுங்கா குடுத்தனம் நடத்தியிருக்காரு. ஆனா, அதுக்கப்புறம் மறுபடியும் போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு. போதைய ம், அவரால ம். கட்டுப்படுத்தவே முடியல. அப்படியே இருந்திருக்காரு. பொறுத்து, பொறுத்து, பொறுத்து பார்த்து எல்லாரும் ஒண்ணா தான் ஈசிஆர் ரோட்ல அவங்க பங்களால எல்லாம் ஒண்ணா தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில வந்து ரொம்ப பொறுமை இழந்து போய் தான் அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. கணவரை விட்டு அவங்க தனியா போயிட்டாங்க. அவங்களுக்கு தான் 2 பசங்க. அப்சரா ஒரு பொண்ணு, இன்னொன்னு வந்து அமிர்தவர்ஷினி. அமிர்தவர்ஷினி. 2 குழந்தைங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இத்தனைக்கும் அவங்க டான்ஸ வந்து ரொம்ப ரசிச்சிருக்காரு, அவரு பையன். ஆனா வந்து அவரு நிலைமையில அவரு இல்ல. அதனாலேயே அவங்க ரொம்ப மனசு வெறுத்து போய் தனியா போயிட்டாங்க அவங்க. இந்த தனியா போன இந்த சம்பவம் இருக்குல்ல, இது வந்து ஜானகி அம்மாவ ரொம்ப பயங்கரமா ஆமா, பாதிச்சிருச்சு. ஆமா. ஒரே மகன் இந்த மாரி குடும்ப வாழ்க்கை இல்லாம, அவர் மனவேதனைப்பட்டுட்டு இருக்காரு. குடும்ப வாழ்க்கை இல்லாம அவர் பிரிஞ்சுட்டாரே அப்படின்னு இவங்க ரொம்ப மனவேதனைப்பட்டு, ஆனாலும் தன்னோட வேதனைய மறைச்சுக்கிட்டு, ரசிகர்களுக்காக இசையமைப்பாளர் குடுக்குற பாடல்கள வந்து அவங்க பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ம். நம்ம வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம். கிட்டத்தட்ட ரகுமான் அவர்களுடைய இந்த நெஞ்சி நீலே தில்சே படத்துல நெஞ்சி ஆமா, நீலே ஆமா. நெஞ்சி அந்த பாட்டெல்லாம் பாடும்போது அவங்க வீட்ல வந்து மிகப்பெரிய துயரம் சம்பவம் வந்து நடந்துகிட்டு இருந்த சூழல். காரணம் அமெரிக்காவுல வந்து அமிர்தவர்ஷினி, அதாவது முரளிகிருஷ்ணாவுடைய மகள் மூத்த பொண்ணு. அவங்க வந்து அமெரிக்காவுல செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டு ம், அங்கேயே வந்து இறந்து போயிட்டாங்க. ம். இத வந்து பல நாள் அவங்கள்ட்ட இந்த ஜானகி அம்மாட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்து, அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அத வந்து இந்த உண்மைய தகவல வெளியிலயே சொல்லல. அவங்க ம். ஜானகி அம்மா கூட இந்த தகவல் யாருக்கும் வெளியில தெரியாது. அவங்க 2 பேத்தி இருக்கிறது தான் தெரியுமே ஒழிஞ்சு, முதல் பேத்தி இறந்துட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த துயரம் வந்து அவங்கள வந்து இன்னும் கடுமையா வந்து அவங்கள வந்து பாதிச்சிருக்கு. ஆனால் வெளிய சொல்ல முடியல. பிற்பாடு வந்து கடந்த ஜனவரி வந்து ஜனவரி 25ன்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து முரளிகிருஷ்ணா தன்னோட மகன் முரளிகிருஷ்ணா வந்து முரளிகிருஷ்ணாவும் மாரடைப்பால வந்து மறைந்து போனார். மகனுக்கு வந்து ஒரு ஈமக்கிரியை நடத்தக்கூடிய ஒரு நிலைமை வந்து யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம். நம்ம ஆனா இவங்களுக்கு வந்துருச்சு. கணவர், மகன் வரிசையா எல்லாம் வரிசையா இறந்துட்டாங்க. அடி, பேத்தி இறந்து போனது, இது ம். எல்லாமே பெரும் துயரமா இருக்கு. ஆனாலும் தன்னை சந்திக்க வர்ற ரசிகர்களோட அவங்க வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றத தவறாம செய்துகிட்டு இருந்தாங்க. இந்த எல்லா சோகங்களையும் ஜானகி அம்மாள் வந்து தவறாமல் பகிர்ந்து கொண்டது யாருகிட்ட அப்படின்னா, இசைஞானி திரு இளையராஜா அவர்கள். இந்த இந்த தகவல்கள் எல்லாம் அவர் வந்து ஆறுதலும் சொல்லியிருக்காரு. அவங்களே ஆறுதலாவும் இருந்திருக்காங்க அவங்க பாடல்கள் மூலமா. அதனால தான் திரு இளையராஜா அவர்களுடைய அந்த இரங்கல் செய்தி சொல்லும் பொழுது, அவர் வந்து யாருடைய வாழ்க்கையிலும் நடக்காத ஒரு பெரிய சோக சம்பவம் வந்து ஜானகி அவர்கள் வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் பகிர்ந்திருக்காரு. வேற எந்த பிரபலங்களின் மறைவுக்கு கூட இளையராஜா அவர்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள சொன்னது கிடையாது. ஆமாமாமா. அவர் ரொம்ப ஆமா. பிரசாபிகளா 2 வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து 10 வருஷம் முடிஞ்சு தான் 2015, 17 அந்த வாக்குல தான் அவங்க வந்து தனிமையை விரும்பி தான் மைசூர் போயிட்டாங்க. மைசூர்ல தான் அவருடைய தங்கை இருக்காளாம். அவருடைய ஜானகியோட தங்கை வீட்டு தான் அங்க போயிருக்காங்க. தங்கை பிளஸ் தங்கை வீட்ல இருந்தபோது தான் தங்கையும் அதுக்கப்புறம் இறந்துட்டாங்களாம். இவங்க அதான் அவங்களுடைய பெரிய ஆசை வந்து மைசூர்ல போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான். அந்த வீட்ல தான் என்னுடைய உயிர் போகணும்னே சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட. ம், ம். அங்க உள்ள அவங்களுடைய உறவினர்கள்ட்ட, இந்த வீட்ல தான் நான் இருக்கணும். என்னை எங்கேருந்து அழைச்சிட்டு போக வேண்டாம். அப்படிங்கிறத ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம், ஜானகி அம்மாவுக்கு 3 பிரதர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்கள பத்தியும் பெரிய தகவல்கள் வெளியில வரல. அவங்க எல்லாம் ஆந்திரால இருக்கான்னு சொல்றாங்க. அது தகவல் வெளியில வரல.
அதே மாதிரி வந்து ஹைதராபாத் வீடுல இப்போ யார் இருக்காங்கங்கிறது, ஹைதராபாத் வீடு வாங்கினாங்க. இங்கே ஓஎம்ஆர் வீட்டை வித்துட்டு ஹைதராபாத்தில் வீட்டு வாங்கினாங்களாம். அந்த ஹைதராபாத் வீட்டில் இப்போ யார் இருக்காங்க, அந்த தகவல் வெளியில் வரல. தமிழ்ல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி மலையாளத்துல வந்து ஜானகி அம்மா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர் ஆமாம் ஆமாம் கூட்டம் ஆமாம், வந்து நிச்சயமா. இருக்கு. அவங்க வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டிவி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாலே அந்த அதோடைய டிஆர்பி ரேட் வந்து பயங்கரமா எகிற அளவுக்கு ஜானகி அம்மாவுடைய செல்வாக்கு வந்து கேரளாவிலையும் தமிழகத்திலையும் ஆந்திராவிலையும் இருக்கு அப்படின்னா அது உண்மையிலே அந்த அம்மாவுடைய கிடைச்ச பெரிய ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பாடல்களுக்கு வந்து பொதுவா வந்து இந்த கர்நாடிக் பேஸ் உள்ள பாடல்கள், சிங்கார வேலை எல்லாமே சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா அந்த அம்மா வந்து கிளப்பிங்கா உள்ள ஒரு ஒரு கொண்டாட்டமான ஒரு பாடல்கள் இருக்குல்ல. இப்ப அடியே மனம் நில்லுனா நிக்க அந்த பாடல்ல வந்து அவங்க ஃபீமேல் வாய்ஸ பாடும்போது ஒரு பெரிய ஒரு 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 உற்சாகம் வரும். அதுதான் வந்து அந்த அம்மாவுடைய ஜானகி அம்மாவுடைய ஒரு ஒரு பெரிய ஒரு வரம்னு சொல்லலாம். அவங்க எப்படி வேணாலும் மாத்தி பாடுற அந்த ஆமாம். தன்மை. இல்லை, அது வந்து அவங்களோட பெரிய பலம். நீங்க அது எப்படி அந்த உங்களுக்கு என்ன பாட்டு அவங்களோட பாட்டு இல்லை, எனக்கு பிடிச்சது? வந்து அதாவது அவங்க வந்து இந்த சிங்கார வேலனையை பற்றி நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அங்கேருந்தே ஆரம்பிப்போம். சிங்கார வேலனை தேவா பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து கொஞ்சுச்சலங்கையில் எஸ்எம் சுப்பையா நாயுடு மியூசிக்கு. அந்த பாட்டுக்கு அவங்க ரொம்ப மெனக்கிட்டாப்புல எல்லா பேட்டிலையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா காரக்குறிச்சி அருணாச்சலம் வந்து அதுக்கு வாசிப்பார். 2 பேரும் மாற்றி மாற்றி தானே பாடுவாங்க. அதான் ரொம்ப ஒரே கொண்டாடின பாடம் ஆச்சு. அதில் எப்படின்னா காரக்குறிச்சியோட ட்ராக்கை தனியாக எடுத்தாங்களாம், இவங்க ட்ராக்கை தனியாக எடுத்தாங்களாம். கா இவங்க ட்ராக் வந்து பாம்பேயில் எடுத்துருக்காங்க, காரக்குறிச்சி ட்ராக்கை மெட்ராஸில் எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லைனையும் அவர் வாசிக்க வாசிக்க இவங்க பாடுறாப்புல அது அது மேட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து இதில் என்ன ஆச்சரியம், இன்றைக்கும் சரி கர்நாடக சங்கீத உலகத்தில் எவ்வளோ கீர்த்தனைகள் இருக்குது. மும்மூர்த்திகளோட கீர்த்தனை இருக்குது, பத்ராஜ ராமதாஸ் இருக்கார், அன்னமையா இருக்காங்க, எத்தனையோ பாபனா சிவன் இருக்கார், எத்தனையோ இருக்காங்க. இருந்தால் கூட ஆபேரி அப்படின்னா எனக்கு இல்லை, கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் பெரிய ஆட்கள் எல்லாருக்குமே சிங்காரவேலனை தேவா தான் முதல்ல வரும். அதில் என்ன வேடிக்கைன்னா அந்த பாட்டு வந்து காலத்தால் இன்னும் அழியாத பாட்டுன்னா அந்த அந்த ஆபேரி ராகம் இருக்குது பாருங்கள். கண்ணோடு காண்பதெல்லாம் ஆபேரி தான் ரஹ்மான் போட்டார். ஆனால் அந்த ஆபேரி இருக்குது பாருங்கள், அந்த ஆபேரி பியூர் ஃபில்டர் காஃபி மாரி அது. அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அந்த ஆபேரியில் கலப்பெல்லாம் கிடையாது. காரக்குறிச்சி அப்படி வாசிச்சிருப்பார். சில பாட்டுகள் சினிமேட்டிக்காக கொஞ்சம் பண்ணுவாங்க. அது சங்கராமரத்தில் எஸ்பி பெண்ணர் அது மாதிரி அதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த ஆபேரி வந்து எஸ்எம் சுப்பையா நாயுடு ரொம்ப சங்கீதம் தேர்ந்தவர் அவர். அதில் வந்து ஆபேரியை வந்து அப்படி கொடுத்துருப்பாரு. இவங்க 2 பேரும் அதை மாற்றி மாற்றி வாசிக்கிறது. அப்புறம் ஆபேரி சுரங்களை அவர் போடுறது, இவங்க திரும்பி போடுறது, இப்படி மாற்றி மாற்றி அந்த இது இருக்குது பாருங்கள். அது ரொம்ப பெரிய விஷயம். திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை இருக்கார்ல, ராஜரத்னம் பிள்ளையோட சிஷ்யன் தான் காரக்குறிச்சி. காரக்குறிச்சிங்கிறவர் மிகப்பெரிய நாதஸ்வரத்தில் வந்து மிகப்பெரிய ஆள். அப்போ அவர் நாதஸ்வர சக்கரவர்த்திம்பாங்க ராஜரத்னம் பிள்ளையை. அவரே விரும்பி இவரை கொண்டு வந்தார். கோயில்பட்டியில் நையாண்டி மேலே வாசிக்கிறத கேட்டுட்டு, யார் காரக்குறிச்சி வாசிக்கிறது, நீ வா என்னோடன்னு சொல்லி அழைச்சிட்டு திருவாவடுதுறைக்கு வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. ராஜரத்னம் பிள்ளையே விரும்பி அழைச்சிட்டு வந்தார் இவர். அப்படிப்பட்ட ஒரு கிளாசிக்கல் மியூசிக்கில் அன்றைக்கி வந்து காரக்குறிச்சி ஸ்டைலே வேறு. அது ரொம்ப கஷ்டம் வாசிக்கிறதுன்னு, அவ்வளோ தூரம் நுணுக்கமாக வாசிக்கிறார். அவருடைய ஆபேரியை அப்படியே எடுத்து மேல் சாயெல்லாம் அனாயசமாக, உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மேல் சாய் அனாயசமாக போகலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு நிறையா சௌரியங்கள் உண்டு. வாய்ப்பாட்டில் சில அந்த சௌரியங்கள் கொண்டு வர முடியாது. குரல் வந்து மேலே போனால் க்ரீச்சுன்னு வரும். ஆனால் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இவர் சுரமாகட்டும் மேல் சாயாகட்டும் எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு கிளாசிக்கல் மியூசிக் தெரிஞ்சவங்களால் மட்டுமே அப்படி பாட முடியும். அதில் இன்னொரு தகவல் நான் படித்தேன். பி லீலா இருக்காங்கல்ல, பி லீலாவை இந்த பாட்டு பாட முதல்ல எஸ்எம் சுப்பையா நாயுடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. பாட்டை ஒரு தடவை காரக்குறிச்சியோட நாசரது கேட்டுட்டு, ஐயோ என்னால் இது முடியாது, இது ஜானகியால் தான் முடியும், மேல் சாயெல்லாம் அனாயசமாக போகுது, இது நாம் போய் அசிங்கப்படக்கூடாது, அவங்களே பண்ணிட்டோம். அந்த காலத்தில் அந்த பண்பு இருந்தது, அந்த பெருந்தன்மை இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவங்க இத்தனையும் இந்த பாட்டு நிச்சயமாக ஹிட்டானு இதெல்லாம் தெரிஞ்சும் அவங்களே பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஜானகி வந்து இது ஒரு சவாலான பட்ட, ஐயோ இதெல்லாம் எதுக்கு நம்ம வந்து டாப்பில், அப்பயே அவங்க நல்லா வந்துட்டாங்க. எதுக்கு இந்த கஷ்டம், இது ரொம்ப மெனக்கடணும், இது விமர்சனம் வரும், காரக்குறிச்சிக்கு மேட்ச் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற பயம்லாம் துளி கூட இல்லாமல் சவாலை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இந்த நிலா காயிதே பாடினாலும் அதுக்கு அந்த கிக்கோட, நீங்கள் சொன்னீங்களே கொஞ்ச நேரம் மட்டும், அந்த கிக்கோட பாடுவாங்க நிலா காயிதே பாட்டையும். அதே மாதிரி ஒரு ஆவேரி எடுத்தால் கூட அதையும் அவங்க அந்த ஸ்டாண்டர்டோட பாடினாங்க. அது மாதிரி நான் அது மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே போவேன். ஜானகி அம்மா வந்து கிளாசிக்கல் மியூசிக் உள்ள ஒரு டியூன் போட்டிருந்தாங்கன்னா அது துளி கூட தேங்காமல், மலரே குறிஞ்சி மலரே இருக்குல்ல,
ஆமா. டாக்டர் சிவான்னு நினைக்கிறேன். டாக்டர் சிவா. சிவாஜி கணேசன் படம். அந்த மலரே குறிஞ்சி மல்லி கௌரி மனோகரி ராகம் அது. ம். கௌரி மனோகரி ராகத்தை அப்படி பாடியிருப்பாங்க. பாட்டும் நானே பாபும் நானே, ம். அந்த ராகம் அது. ஓ. அந்த கௌரி மணி ராகத்தை மலரை குறிஞ்சி மலரை அப்படி பாடியிருப்பாங்க அவங்க. அது மாதிரி இப்போ சமீபத்தில் சொல்லுங்க எழுங்க, மலரே மௌனமா, அது வந்து வித்யாசாகருடைய மாஸ்டர் பீஸ் இல்லையா? ஆமா. மலரே மௌனமா, மலரே மௌனமா தர்பாரி கனடா, அந்த தர்பாரி கனடா மலரே மௌனமா அப்படி பாடியிருப்பாங்க. அவரும் எஸ்பிபியும் சேர்ந்து. எஸ்பிபி ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு, எனக்கு வித்யாசாகர் எனக்கு நீ வருஷம் பூரா பாட்டு கொடுக்க வேணாம், ஒரே ஒரு பாட்டு கொடு, இது மாதிரி ஒரு பாட்டு கொடுப்போம் எனக்கு. அந்த தர்பாரி கனடாவை கேட்கும்போதே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ராகமே ரொம்ப அழகான ராகம். அதை ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிளாசிக்கல் சிங்கர் மாதிரி பாடியிருப்பாங்க. இதே ஜானகி வந்து, இதே ஜானகி இந்த பாட்டை கொஞ்சம் லைட்டாக சினிமேட்டிக்காக கொஞ்சம் இருக்கும், ஆனாலும் தர்பாரி கனடா நல்லாயிருக்கும். சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை நீங்கள் கேட்டிருப்பீங்க, எண்ணத்தை சொல்லுதம்மா, ஆமா. பழைய டிஎம்எஸ் அவங்களும் சேர்ந்து பாடுவாங்க, 2 பேரும் சேர்ந்து பாடுவாங்க. சுரங்கள் கூட உண்டு அதில், அதுவும் தர்பாரி. ம். பிச்சுருவாங்க பிச்சு. 2 பேரும் சேர்ந்து பாடும்போது சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை டிஎம்எஸும் இவங்களும் பாடும்போது அவ்வளோ பிரபாதமான ஒரு, அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் கம்பீரமாக உட்காந்து அவங்க தடுமாறுவாங்க மேடையில், டக்குன்னு டிஎம்எஸ் எடுத்து பாடுவார். அது ரொம்ப ரொம்ப அதுவும் கிளாசிக்கல் பேஸ்டு தான். அதேமாதிரி இளையராஜா போட்ட துள்ளி துள்ளி நீ பாடம்மா, அதுவும் ஒரு அற்புதமான கிளாசிக்கல் மதிமாவதி. அது அதையும் அவங்க அற்புதமாக பாடியிருப்பாங்க. அது மாதிரி சிறு பொன்மணி அசையும் இளையராஜாவோட பாட்டு. ஆமாம். அதுவும் கிளாசிக்கல் மியூசிக் அது. ஆனால் பார்த்தா கிளாசிக்கல் தெரியாது, அது சாதாரண டியூட் மாதிரி இருக்கும். அது கிளாசிக்கல், அது சுத்த தன்னியாசின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டும் இவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க. அது வந்து அது என்ன விஷயம்னா, அவங்களுக்கு வந்து கிளாசிக்கல் மியூசிக் தெரியாதே, அந்த அந்த ராகத்தோட ஜீவன் என்னங்கிறத புரிஞ்சு பண்ணாங்க. அது வந்து என்னை பொறுத்தவரை ஜானகி வந்து ஒரு சுயம்புன்னு சொல்லலாம். சுயம்புவாக இருக்கவங்க தான் அந்த ராகத்தை டக்குன்னு புரிஞ்சிக்க முடியும். சரி, இது பிளான் இப்படி தான் அப்படின்னு. அது வந்து அவங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த வரம் அது. அந்த மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பாடிட முடியாது. சிங்கரவேலன் பாடலில் தொடங்கின அந்த அந்த வித்தியாசமான அந்த குரல் ஆலாபனைகள்லேருந்து அவங்க வந்து ஜானகி அம்மார்கள் வந்து கடைசியாக பாடினது ராம்நாத் இயக்கத்தில் நயன்தாரா நடித்த, ஜீவா நடித்த படம் திருநாள்னு ஒரு படம். அந்த திருநாள் படத்தில் தந்தையும் யாரோ தாயும் யாரோ அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து முத்து விஜயன் கவிஞர் எழுதியிருந்தார். அந்த பாட்டை வந்து கடைசியாக அவங்க பாடி இந்த இதோட நான் வந்து இதுலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு பாடுறதுலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பாடலை வந்து ரெக்கார்ட் பதிவு பண்ண நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் பாடியானுமா, இந்த ஒரு பாட்டோட நீங்கள் உங்களோட விருப்பம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பாட்டோட கூட முடிச்சுக்கோங்கம்மா அப்படின்னா, சரி வாங்கன்னு ஹைதராபாத் ஸ்டுடியோவுக்கு வந்து வர சொல்லிட்டாங்க. அங்கே வந்து மரகதமணியாவோட ஸ்டுடியோவில் அது ரெக்கார்டிங் நடந்திருக்கு. ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. பாடி முடித்ததும் அவங்க வந்து அவங்களுக்கு சம்பளமும் ஒரு தொகை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பணத்தை ஆயிரமாக பிரித்து ஒவ்வொருத்தரையும் அந்த யூனிட்டு, இந்த திருநாள் யூனிட்டில் இருந்த அந்த ரெக்கார்டிங் நேரத்தில் இருந்த ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு 1000 ரூபா அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த பாட்டோட நான் வந்து இனி பாட போகிறதில்ல அப்படின்னு கொடுத்து எல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த பாட்டை வந்து அவ்வளவு, அது ஒரு சோகமான பாட்டு. கடைசியாக தந்தையும் யாரோ தாயும் யாரோ அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து பாடி முடிச்சுட்டு அவ்வளவு ஹாப்பியாக அவங்க வந்து அவங்க எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு பேசி சிரிச்சுட்டு அங்கேருந்து அந்த ஸ்டுடியோவில் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க ஜானகி அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, அதாவது அடித்தட்டு மக்கள்லேருந்து வந்த ஒரு போராட்டத்துக்கு இடையில் வந்த பாடகியாக நிற்கிற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை தான் இது. எல்லாமே வந்து ஜானகி அம்மா அவர்கள் மாதிரியான அவங்க வந்து பரிசு அந்த 2013 எனக்கு வந்து அந்த பத்மபூஷன் விருது கொடுத்த போது அவங்க வந்து மறுத்ததெல்லாம் ஒரு பெரிய ஒரு புரட்சி தான் அது. எனக்கு வந்து நான் எது நல்ல பாட்டு அப்படின்னு சொல்லி விரும்புகிற பாடல்கள் எல்லாம் நீங்கள் நான் பாடி முடித்த போது புறக்கணிச்சிட்டிங்க, மொத்தத்துலேயும் பாடி முடித்து விலகி இருக்கிற காலத்தில் என்னை கூப்பிட்டு ஒரு விருது கொடுத்தா அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? ஒரு கலைஞனுக்கு வந்து உரிய நேரத்தில் கௌரவம் பண்ண, அதுதான் அந்த தன்மையும். இது எல்லாம்னா இப்போ இருக்க தலைமுறைக்கு பள்ளிக்கூடங்களில் பாடத்திட்டத்தில் வந்து ஜானகி அவர்களுடைய வாழ்க்கையை பதிவாக கூட நம்ம வைக்கலாம், அதில் தப்பே கிடையாது. அந்த பதிவை வச்சுட்டோம்னா இது பெண்களுக்கு, இப்போ பெண் குழந்தைகள் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் இவங்க
நம்ம இவ்வளவு நாளா பாட்டா தானே கேட்டுட்டு இருந்தோம், சந்தோஷப்பட்டோம். ஆனா அவங்க வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு பெரும் சோகம் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து படிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். நீங்க ரொம்ப பொருத்தமா சில விஷயங்கள சொன்னீங்க. அது வந்து வெறும் பாட்டு இல்ல. அது அவங்க வாழ்க்கை ஒரு பாடம்னு சொன்னீங்க. நல்ல விஷயம். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நான் கவனிச்சது, தமிழ் மட்டும் இல்ல. தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துல அவங்க மிக அதிகமா தமிழ விட கன்னடத்த அதிகமா படிக்காங்க. இப்படி சவுத் இந்தியா முழுக்க இவங்களுடைய பாட்டு சாம்ராஜ்யம் இருக்கு பாருங்க, வியாபிச்சிருக்கு. சில பேருக்கு சில இடங்கள்ல மட்டும் தான் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. இவங்க சர்வசாதாரணமா ஒரு சவுத் இந்தியா முழுக்கவே டாமினேட் பண்ணி எல்லா மொழியிலயும் மிகப்பெரிய ஆளுமைய கொண்டுறாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க, எங்க ஊருக்கு வந்துரணும் அவங்க. தெலுங்காரங்க அவங்க ஹைதராபாத்ல எல்லாம் நடந்திருக்கணுங்கிறாங்க. நம்ம ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்க, இங்க நடந்திருக்கணும் இதெல்லாம். அவங்களுடைய இறுதி யாத்திரை இங்க நடந்திருக்கணும். இங்க ராணுவ மரியாதை குடுத்துருக்கணுங்கிறாங்க. இது என்னன்னா, அவங்க அவங்க மேல சவுத் இந்தியால உள்ள அத்தன மக்களும் மிகப்பெரிய அன்பு வச்சிருக்காங்க. அந்த அன்பின் வெளிப்பாடு எல்லாருமே இங்க நடந்திருக்கணும், இங்க நடந்திருக்கணும்னு சொல்றாங்க. அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து எல்லார் மனசுலயும் அவ்வளோ இடம் பிடிச்சுட்டாங்க. அது வந்து ரொம்ப யுனிக்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். நிச்சயமா வந்து அந்த ஆத்மா சாந்தி அடையும். அவங்க பாட்டு நம்ம கேட்டுட்டே இருப்போம். எங்கோ தமிழ்நாட்டின் எங்கேயோ ஒரு மூலை, தமிழ்நாடு இல்ல, தென்னிந்தியாவில எங்கேயோ ஒரு மூலையில வாழ்நாள் முழுக்க அவங்க குரல் ஒலிச்சுட்டே இருக்கும். எஸ் ஜானகி அவர்களுடைய திரை இசை பாடல் பயணம் வந்து ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் மிகப்பெரிய பாடமாக இருக்கும். இனி அவர் குரலை வந்து நாம் பாடல்களை கேட்கும் போதெல்லாம் எஸ் ஜானகி அவர்கள் எவ்வளவு பெரிய துயரத்தை சந்தித்து நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார் என்கிற வந்து உணர்ந்து கேட்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். வணக்கம். வணக்கம்.